Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 ஓட மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.8 ஓட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பாலிகனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பாலிகன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாலிகன் எப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபிகர் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து லைன் செக்மெண்ட்டை வச்சு நம்ம ட்ரா பண்ணுறோன்னா அதுதான் பாலிகன். அதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கணும். இன்கேஸ் இங்கே இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க லைன் செக்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ண ஒரு ஃபிகர். எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாலிகன். இதே இன்கேஸ் இந்த பாக்ஸ் வந்து இப்படி இருக்குது, இந்த இடத்துல கர்வாக வந்திருக்கு அப்படின்னா இது பாலிகன் கிடையாது. ஏன்னா இதில் லைன் செக்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி கர்வ்டான ஒரு லைனும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து பாலிகனை நம்ம சொல்ல முடியாது. இன்கேஸ் இந்த பாக்ஸ் வந்து இப்படி வந்து ஓப்பனாக இருக்குது, லைன் செக்மெண்ட்டை வச்சு தான் இந்த பாக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ணல, இது ஒரு க்ளோஸ்டாக ஃபிகராக மாற்றலை, இது வந்து ஓப்பன் ஃபிகராக இருக்கிறதுனால இது வந்து பாலிகன் கிடையாது. இட் இஸ் நாட் எ பாலிகன். புரியுதுங்களா? எந்த ஒரு ஃபிகரை நம்ம வந்து ஒரு லைன் செக்மெண்ட்டை வச்சு க்ளோஸ்டு ஃபிகராக வரைகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து பாலிகன். புரியுதுங்களா? இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்டை வச்சு ஒரு இமேஜ் வந்து இருக்குன்னா அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும், அதை வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்கேன்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை லைன் செக்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து இப்போ 3 லைன் செக்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 லைன் செக்மெண்ட்டை வச்சு என்ன ஃபிகர் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா, இந்த மாதிரியான ஒரு ஷேப் வந்திருக்குன்னா இது வந்து ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்தது 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு இமேஜ் வந்து வரைகிறோன்னா அதை வந்து குவாடிலேட்ரல்னு சொல்லுவோம். அது இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். இது மேபி ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை பேரலோகிராமாக இருக்கலாம். இந்த மாதிரி 4 லைன் செக்மெண்ட்டை வச்சு ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறோன்னா அது வந்து குவாடிலேட்ரல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 5 லைன் செக்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு ட்ரா பண்ணுற ஃபிகரை வந்து பென்டகன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான 5 லைன் செக்மெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்ன இது 1 2 லைன் செக்மெண்ட் வந்து இதில் இல்லவே இல்லையே, ஒரு லைன் செக்மெண்ட்டும் இல்லையே, 3 தானே இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு லைன் செக்மெண்ட்டை வச்சு ஒரு குவாடிலேட்ரலோ இல்லை பாலிகனோ ஏதாவது க்ரியேட் பண்ண முடியுமா? முடியாது. இது ஜஸ்ட் ஒரு லைன் செக்மெண்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இதே இன்னொரு லைன் செக்மெண்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பாலிகனோ குவாடிலேட்ரலோ கிடையாது. வேறு எந்த ஷேப்ஸும் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை ஆங்கிள் வேணால் சொல்லிக்கலாம். அதே மூணாவதாக ஒரு லைன் செக்மெண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக கன்வெர்ட் ஆகும். அப்போ தான் இதை வந்து நம்ம பாலிகன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் பாலிகன் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து புரியுதுங்களா ஏன் 3 சைட்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது 6 சைட்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபிகர் வந்து ட்ரா பண்ணுறோன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸகன்னு சொல்லுவோம். 7 சைட்ஸை வச்சு ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணுறோன்னா அது எப்டகன். 8 சைட்ஸை வச்சு ஒரு ஃபிகரை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆக்டகன். இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 9 and 10 எழுதியிருக்கேன். 9 சைட்ஸை வச்சு ஒரு மேக் பண்ணுற ஃபிகரை வந்து நன்னகன்னு சொல்லுவோம். 10 சைட்ஸை வச்சு ஒரு ட்ரா பண்ணுற ஃபிகரை வந்து டெககன்னு சொல்லுவோம். இது 10 வரைக்கும் கிடையாது. இன்னும் இந்த மாதிரியான நம்பர் ஆஃப் சைட்ஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஃபிகர்ஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னமும் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் போகும்போது படிப்பீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.